தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த விவசாய குடியானவர் ஓட்டகாரத்தேவர். அவரது மனைவி பழனியம்மாள். இவர்களின் குலதெய்வம் பேச்சிமுத்து. அதனால் ஓட்டகாரத்தேவர், பழனியம்மாள் இவர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளைக்கு பேச்சிமுத்து என்று பெயர் வைத்தனர். ஆனால் வீட்டில் அந்த பிள்ளையை பன்னீர்செல்வம் என்று வேறு பெயர் வைத்து அழைத்தனர். அந்த பெயர்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கொடுக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் PUC முடித்துவிட்டு BA பொருளாதாரத்தை உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் கவுதியா கல்லூரியில் போய் படித்தார். நட்பு, காதல், மோதல், கேலி, கிண்டல் என நவரசங்களும் கொட்டி கிடக்கும் கல்லூரியிலும் பேச்சிமுத்து அமைதியான மாணவர். கல்லூரி பருவத்திற்குரிய உற்சாகத்துள்ளல் எதுவும் அவரிடம் இருக்காது. மதிய உணவு இடைவேளையில் கூட சக மாணவர்களுடன் சேர்ந்து சாப்பிட மாட்டார். யாரும் இல்லாத இடமாக பார்த்து தனியாக போய் சாப்பிடுவதுதான் பன்னீரின் வழக்கம். கல்லூரியில் இப்படி ஒரு மாணவர் படித்தார் என்ற தடமே இல்லாத வகையில் கல்லூரி படிப்பை முடித்த பன்னீர் பெரியகுளம் கைலாசநாதர் கோயிலுக்கு அருகே தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக இருந்த நிலத்தில் விவசாயம் பார்க்க தொடங்கினார். அதில் பெரிய பிடிபாடு இல்லை. வேறு ஏதாவது தொழிலும் கைவசம் இருந்தால்தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்ற முடிவெடுத்தவருக்கு பெரியகுளத்தை சுற்றி டீ ஸ்டால்களுக்கு பால் கிராக்கி இருப்பது தெரிய வந்தது. அதனால் அந்த கடைகளுக்கு மாட்டுப்பால் சப்ளை செய்யலாம் என்று முடிவெடுத்தார் பன்னீர். அதற்காக தங்கள் நிலத்திலேயே பால் பண்ணை ஒன்றை அமைத்தார். பால் பண்ணை அமைக்க ஜாமீன் கையெழுத்து போட்டவர் பன்னீரின் நண்பர் விஜயன். பெரியகுளம் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் டீ கடைகளுக்கு பால் சப்ளை செய்தது போக எஞ்சிய பாலை என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் அதை விற்று காசாக்க தனியாக ஒரு டீ கடையும் ஆரம்பித்தார். அந்த கடையின் பெயர் PV கேண்டீன். P என்பது பன்னீர்செல்வம் என்ற பெயரின் முதல் எழுத்து. V என்பது வங்கி கடனுக்கு ஜவாப்தாரியான நண்பர் விஜயனின் பெயரில் உள்ள முதல் எழுத்து. பன்னீர் ஆரம்பித்த டீ கடை இப்போதும் இருக்கிறது. ஆனால் அந்த கடையின் PV கேண்டீன் என்ற பெயர் இப்போது இல்லை. நடிகர் திலகம் டு மக்கள் திலகம். பன்னீர்செல்வத்திற்கு சிறுவயதிலிருந்தே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படங்கள் மீதுதான் ஈர்ப்பு. அதனால் விடலை பருவத்தில் தீவிர சிவாஜி ரசிகராக வலம் வந்தவர் பன்னீர். MGR கட்சி ஆரம்பித்த போது பன்னீர் அதில் சேர்ந்து கொண்டார். அப்போது பெரியகுளம் தேனிக்குள் இருந்தது. தேனி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திற்குள் இருந்தது. அதிமுகவில் இலக்கிய மேடை பேச்சாளராக திகழ்ந்த கம்பம் செல்வேந்திரன் அன்றைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர். அவரது ஆதரவாளராக தன் அரசியல் வாழ்வை தொடங்கினார் பன்னீர்செல்வம். கம்பம் செல்வேந்திரனின் கனிவு பன்னீருக்கு பெரியகுளம் நகர MGR அணி செயலாளர் பதவியை பெற்று தந்தது. MGR மறைவுக்கு பிறகு ஜா அணி, ஜே அணி என அதிமுக பிளவுற்ற போது ஜானகி அணியை நடிகர் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற கழக முன்னணி ஆதரித்தது. தனது அரசியல் குருவான கம்பம் செல்வேந்திரனும் அதே அணியைத்தான் ஆதரித்தார். அதனால் பன்னீர்செல்வமும் ஜானகி அணிக்காகவே வேலை பார்த்தார். வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு பின்னால் பன்னீர். 1989 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது. ஜே அணி, ஜா அணி இரண்டுக்கும் வாழ்வா சாவா போராட்டமாக இருந்தது அந்த தேர்தல். சசிகலாவின் கணவர் நடராஜன் ஜெயலலிதா போட்டியிடுவதற்கு ஏதுவான தொகுதிகளை தமிழகம் முழுவதும் தேடினார். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்க வேண்டும், 2 நாட்களில் பிரச்சாரத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு சிறிய தொகுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தேட ஆரம்பித்த நடராஜன் ஸ்ரீரங்கம், போடி தொகுதிகளை ஜெயலலிதாவுக்காக தேர்ந்தெடுத்தார். 2 தொகுதிகளையும் சுற்றி பார்த்த ஜெயலலிதா போடி தொகுதியை டிக் செய்தார். ஜெயலலிதா எங்கு போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து ஒரு பிரபலமான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று ஜானகி அணி நினைத்திருந்தது. அவர்கள் அதற்காக தேர்ந்தெடுத்தது நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலாவை. அன்றைய அரசியல் சூழலில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை மடக்கிவிட நடராஜன் பல வியூகங்களை வகுத்து வைத்திருந்தார். அதை அறிந்து கொண்ட ஜானகி அணி வெண்ணிற ஆடை நிர்மலா வேட்புமனு தாக்கல் செய்யும் வரை அவரை பத்திரமாக பாதுகாக்கும் பொறுப்பை கம்பம் செல்வேந்திரனிடம் ஒப்படைத்தது. அவர் பன்னீரின் துணையுடன் வெண்ணிற ஆடை நிர்மலாவை பத்திரமாக பாதுகாத்து வைத்து வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தனர். அதன் பிறகு ஜெயலலிதாவும் வேட்புமனு தாக்கல் செய்தார். போடி தொகுதியில் கடும் போட்டி நிலவியது போன்ற தோற்றம் இருந்தது. ஜெயலலிதாவை வீழ்த்த வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்காக பன்னீர்செல்வம் கடுமையாக வேலை பார்த்தார். ஆனாலும் ஜெயலலிதாவே ஜெயித்தார். தேர்தலுக்கு பின்னர் ஜே, ஜா அணிகள் இணைய ஜெயலலிதாவின் தலைமையை பணிவாக, மிக பணிவாக, மிக பணிவாக ஏற்றுக்கொண்டார் பன்னீர். அதன் பிறகு கட்சியில் பெரியகுளம் நகர செயலாளர் பதவி கிடைத்தது. பெரியகுளம் நகராட்சி தேர்தலில் சீட் வாங்கி போட்டியிட்டு சேர்மன் பதவியை பிடித்தார். 1999 ஆண்டு வரை பன்னீரின் வாழ்க்கை பெரியகுளம் என்ற வட்டத்திற்குள் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. டிடிவி தினகரனால் வந்த திருப்புமுனை.
1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் போயஸ் கார்டனின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்தவர் டிடிவி தினகரன். சசிகலாவின் அக்காள் வனிதாமணியின் மூத்த மகன். அவருக்கு பெரியகுளத்தில் போட்டியிட சீட் வாங்கி கொடுத்தார் சசிகலா. டிடிவி தினகரனை பெரியகுளம் வேட்பாளராக அறிவித்தார் ஜெயலலிதா. டிடிவி தினகரன் பெரியகுளத்தில் முகாமிட்டார். கட்சிக்காரர்கள் வரிசையாக வந்து தினகரனுக்கு வணக்கம் வைத்தனர். பன்னீர்செல்வம் சாஷ்டாங்கமாக விழுந்து தினகரனை வணங்கினார். தினமும் தினகரன் முன் ஆஜரானார். பன்னீர்செல்வம் அவரது தம்பி ராஜாவின் வீட்டை தேர்தல் அலுவலகமாக மாற்றி தினகரனை அங்கு வரவழைத்தார். பன்னீரின் உபசரிப்புகள் பிடித்து போக பன்னீரின் தம்பி ராஜாவின் வீட்டிலேயே தினகரன் தங்கினார். அப்போது பன்னீருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை தேர்தல் வரவு செலவுகளை பார்ப்பது. ஆனால் பன்னீர் அதை மட்டும் பார்க்கவில்லை. இருக்கின்ற வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு பார்த்தார். எதிர் முகாமில் இருந்த ஆக்டிவ் புள்ளிகளை அமைதியாக்கினார். அந்த சூட்சுமங்கள் பலன் அளிக்க தினகரன் ஏகபோகமாக வென்றார். வெற்றிக்கு கைமாறாக பன்னீர்செல்வத்திற்கு மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கி கொடுத்தார் தினகரன். அப்போது மேலே போக ஆரம்பித்த பன்னீருக்கு 2016 வரைக்கும் எந்த சறுக்கலும் இல்லை. அந்த அளவுக்கு சுலபமாக பன்னீரின் அரசியல் பயணம் மேடேறி வந்தது. பயணம் தொடரும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.